மக்களை இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. விஜய் சேதுபதிட்டே விஜய் விஷால் வந்து ஆர்குமெண்ட் வந்து பண்ணியிருக்கானாமா. இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் பார்த்தா தான் சார் சொன்னேன். நான் எதுவும் தப்பாக சொல்லல சார். நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லியிருக்கான். இப்போ தான் ஒரு தகவல் வருது. இந்த ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் பெரிய வந்து அதுன்னு சொல்லி நினப்பா அப்படிங்கிற அளவுக்கு இவன் பண்ணதே ஒரு தப்பு. இவன் பண்ணதே ஒரு கேவலமான விஷயம். ஒரு பெண்ணை அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி பேசிட்டான். கேவலப்படுத்தி பேசிட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விஜய் சேதுபதி. அப்படி இருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க முடியாது சார். நான் தப்பாக பேசுகிறேன் சார். நான் பார்த்தா தான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு எப்படி கெட்ட வார்த்தையில் திட்டுறது அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான நபர் அப்படிங்கிறது தெரியுது. சரிடா, அதான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். சரிடா, நீ வந்து அந்த பெண்ணை இவ்வளோ தூரம் தப்பாக தொடுறா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறீடா, அப்புறம் என்ன இதுக்குடா அந்த பெண்ணோட நீ வந்து டான்ஸ் ஆடின அப்படிங்கிற கேள்வி வந்து விஜய் சேதுபதி கேட்டாரா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து கேட்பார். ஏன்னா அவரே வந்து எழுதி பேசியிருக்கான். அவர் வந்து மன்னிப்பு கேளுறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. ஒரு ஹோஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு இந்த விஜய் விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் பார்த்தா தான் சொன்னேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்குமெண்ட் வந்து பண்ணியிருக்கு. அதாவது முத்தோட நேற்று சொல்லியிருப்பான். இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே இருக்க பெண்களை வந்து அக்கா தங்கச்சி மாதிரி வந்து பார்க்குறோம். அக்கா தங்கச்சி மாதிரி பார்த்து பழகிறோம். ஆனால் வந்து சௌந்தரியங்களை வந்து அப்படி பார்க்க கிடையாது. முத்துட்டே சொல்லியிருப்பான். முத்து உன் மேலே வந்து இப்படி சாய வந்தா அப்படிங்கிற அளவுக்கு அந்த டாப்பிக்கை வந்து கொண்டு போய் முத்துக்குமரனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே சௌந்தர்யா விஷயத்தை வந்து பேச வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து செயல்பட்டிருப்பான். அதுக்கு முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா கண்ணியம், நம்ம ஆண்கள்லாம் கண்ணியமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். இங்கே இன்னொரு கேள்வி வருது. அப்போ பெண்கள்லாம் கண்ணியம் குறைவாக நடந்துக்கிறாங்களா, பெண்கள்லாம் ஆண்கள் மேலே போய் உரசுறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியுமே வந்து வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து தப்பிச்சு போதான் பார்த்தாரு. அங்கே ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கலாம். அவரும் சொல்லலை. இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவார் விஜய் சேதுபதி அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலையாமா. ஆனால் அவர் வந்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக கேட்டிருக்காரு. டேரெக்டாக சொன்னால் சௌந்தர்யா வந்து மனசு பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால அவர் வந்து கேட்கல. அப்படி அவர் டேரெக்டாக அவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. ஆனாலும் கூட அந்த விஜய் விஷால் அப்படிங்கிற எஸ்ஏ என்ன பண்ணுது, நான்லாம் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. மக்களே பார்க்கலாம் என்ன நடக்குது எபிசோடில் அப்படின்னு சொல்லி. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.